துணி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டி வந்து லோன்லியா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சோழன் வந்து கேக்குறாங்க, டே பாண்டி, என்னாச்சுடா, ஏன் இப்படி பண்ண? வானதி மேல நீ எந்த அளவுக்கு அன்பா பாசமா உயிரா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன? சொல்லுடா, என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, வானதி நடந்துக்கிறது, வானதி பேசுறது, இது எல்லாமே எனக்கு ஒரு பயத்தை வர வைக்குது. அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. என்னது, வானதி பேசுறதா? என்னடா ஆச்சு? இங்க பாரு, நான் வந்து உன்கிட்ட அண்ணன் தம்பி மாதிரியெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் பழகல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எவ்வளவு அன்பா பாசமா இருக்கும்ன்றது உனக்கு தெரியும் தானே? என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம பாண்டி வந்து மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் வானதி அவங்க குடும்பத்துக்காக எதிர்த்து நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு அடி அடிச்சாலும் அது எல்லாமே தாங்கிட்டு எனக்காக எல்லா விதத்திலுமே அவ எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கா. அத நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அவ எந்த அளவுக்கு என் மேல உயிரா இருக்காளோ அதே அளவுக்கு நானும் அவ மேல அவ்வளவு அன்பா பாசமா உயிரா இருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் அவ ஒரு சுயநலவாதியா இருக்கா. அதனால அவளை என்னால ஏத்துக்க முடியலன்ற மாதிரி இப்ப சொல்றாங்க பாண்டி. என்னடா சொல்ற? வானதி கோபத்துல பேசுவா, கலகலன்னு பேசுவா, மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டான்றாங்க. அவளுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான்டா நீ பார்த்திருக்க, அதனால இப்படி சொல்ற. அவ இன்னொரு பக்கத்தை நீ பார்க்கல. நீ பார்த்த வானதி வேற, நான் பார்த்த வானதி வேறன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. நிலா மேல அவளுக்கு வந்து பொசசிவ்னஸ் வந்து இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக அவங்க இங்க இருக்காங்க, அவங்க இங்க இருந்து என்னத்த பண்ண போறாங்க? சோழன் ப்ரோக்கு அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகல, அப்புறம் எதுக்காக அவங்க வீட்டுல இருக்காங்க? அதனால அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்றாங்க. அப்படி இல்லையா, வா தனி கொடுத்தனம் போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இந்த குடும்பம் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது உனக்கே தெரியும் இல்லடான்னு சொல்லிட்டு பாண்டி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சோழன் வந்து, ஏண்டா, ஒரு காதல் கல்யாணத்துல சின்ன சின்ன சச்சரவு எல்லாம் வரும், அதுக்காக பயந்துகிட்டு இப்படி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டலாம் ஒதுங்கிறது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு வந்து சொல்றாங்க நம்ம பாண்டி வந்து, இல்லடா, எனக்கு எல்லாமே இந்த வீடு தான், இந்த வீடு இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இந்த வீட்டை விட முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வானதிக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைன்றாங்க. என்னதான் புரிய வச்சாலும் வானதி புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால நிக்கிறவங்கிட்ட என்னத்த பேச முடியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாண்டி வந்து. அப்ப வந்து சோழன் சொல்லிட்டு இருக்காங்க, சரிடா, கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ, நல்லாவே டைம் எடுத்துக்கோ. நம்ம குடும்பத்துக்கு வானதி சரியானவளா இல்லையா அந்த மாதிரி நீ யோசி. ஒரு பக்கம் சரியானவ மாதிரி உனக்கு தோணும், நடந்துக்கிற விதத்தை பார்த்தா தப்பானவ மாதிரியும் தோணும். அவளை மாத்த முடியுமா, நம்ம குடும்பம் தான் எல்லான்ற அளவுக்கு மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாரு. அப்படியும் முடியலன்னா அவளை கலட்டி விட்டுடுறான்றாங்க. டே, உன்கிட்ட ஐடியா கேட்டேன் பாரு, பின்ன என்னடா, சொல்லி புரியவே, குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிடானாலும் அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அவளை காதலிச்ச, சரி கல்யாணம் பண்ணிக்கூடானாலும் அதுவும் முடியாதுன்ற. எனக்கு டைம் வேணும்டா. எந்த முடிவும் எடுத்தோ கவுத்தோ நல்லா என்னால எடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே எனக்கு டைம் வேணும். அதை நான் வந்து வானதி கிட்ட பேசிக்கிறேன் வீடுன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப பாண்டிக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கு. சோழனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல பாண்டி வந்து இருக்காங்க. அப்ப பாண்டி கூட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறவங்க கிட்ட கேக்குறாங்க, டேய், நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் எந்த முடிவு எந்த நேரத்துல எப்படிப்பட்ட முடிவு எடுப்பேன்றது எல்லாமே உனக்கு நல்லா தெரியும்ல. உன்கிட்ட கேக்குறேன், நான் எடுத்தது சரியான முடிவாடான்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணே, நீ எடுத்தது 100% சரியான முடிவு தானே. ஏன்னா சேரன் அண்ணனுக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் நடக்கல. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மனச இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான பீஸ்ஃபுல்லா அவங்களுக்கான டைம் வந்து கொடுக்கணும். வானதியும் சின்ன பொண்ணு, நீங்களும் கல்யாணத்துக்கான மெச்சூர் வந்து உங்களுக்கும் வரல. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது எல்லாத்த விட நல்லதுன்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல வானதி வந்துடுறாங்க. வானதி வந்து, பாண்டி, இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல பாண்டி. ரொம்பவே உன் மேல எனக்கு கோபமா வருது. என் குடும்பத்துக்கிட்ட இருந்து சம்மதம் வாங்க நான் உயிர் போராட எப்படி எல்லாம் போராடி இருக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு முடிவு எடுத்தத என்னால ஏத்துக்கவே முடியல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் போது
நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோம்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தோம். கடைசியில நீ இப்படி பண்ணிட்டு இல்ல, இனி உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமா திட்டிட்டு அங்கிருந்து வானதி கிளம்பி போயிடுறாங்க. உடனே அண்ணன் என்னென்ன இப்படி சொல்லிட்டு போறா, என்னென்ன பண்ணுவேன்னு சொல்றாங்க. விட்ரா, அவ சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா? அதை ஒரு விஷயமாவே நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். அவளை எப்படி சமாதானப்படுத்தணுன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் வீடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வானதி திரும்ப பாண்டிய காதலிப்பாங்களா, இல்லை உங்களோட லவ் பிரேக்கப் ஆக போகுதாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.